காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கால வாழ்ந்துட்டு வந்தப்ப அங்க இனவெறி ரொம்பவே அதிகமா இருந்தது. வெள்ளையர்கள் தான் ரொம்ப வசதினும் கருப்பினத்தவர்கள் ரொம்ப தாழ்ந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காந்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறி அவரோட சீட்ல போய் உட்கார்றாரு. அங்க இருக்க வெள்ளையர்கள்லாம் அதை பார்த்து சம கோபப்படுறாங்க. இவன் எப்படி நம்மளுக்கு சமமா உட்காரலான்ட்டு. அப்ப அங்க வந்து வெள்ளைக்கார டிடிஆர் காந்திஜியை பார்த்து கோபப்பட்டு, நீ எப்படி இதுல வரலாம், இறங்கி தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல வாங்குறாரு. காந்திஜியும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் வருவேன், அதுக்கு தான் டிக்கெட் எடுத்துக்கன்னு சொல்லி அங்கேயே புடிவாதமா உட்கார்ந்திருக்காரு. இதை பார்த்து அந்த வெள்ளைக்கார டிடிஆர் ரொம்ப கோவமாயி அங்க இருக்க போலீஸ்காரரை கூப்பிட்டு இவனை அடிச்சு துரத்துங்கன்னு சொல்லி அவரோட பொட்டி எல்லாம் வெளில தூக்கி போட்டு அவரையும் பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினும் கிளம்பிடுது. இவரு அவ்வளவு குளிர்ல அந்த பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெயிட்டிங் ஹால்குள்ளார நுழையிறாரு. அங்க ஒரு வெள்ளைக்காரன் அவர் கோவமா பாக்குறான். வெயிட்டிங் ஹால்ல எல்லாம் வெள்ளைக்காரங்க தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க, இவன் எதுக்கு வரான்னு சொல்லி அவனோட கோவமா பார்த்துட்டு இருக்காரு. காந்திஜி வேற வழி இல்லாம அந்த வெயிட்டிங் ஹாலோட மூலையில நைட் ஃபுல்லா அந்த குளிர்ல நடுங்கிட்டு படுத்து கிடக்குறாரு. அந்த நைட் ஃபுல்லா அவருக்கு ஒரே ஒரு சிந்தனை தான், நான் இன்னைக்கு சுயமரியாதையை இழந்த மாதிரி எந்த ஒரு இந்தியரும் இனிமேல் சுயமரியாதையை இழக்க கூடாதுன்னு இந்தியாவோட விடுதலைக்காக போராட ஆரம்பிச்சாரு. சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தாரு.